மகர ராசி என்பர்கள் இந்த 2026ல இவர்களினுடைய எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா? இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. நிறைய பிரச்சனைகளை அனுபவித்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த 2026ல தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இழந்த உறவுகள் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த 2026 இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைகள் அப்படின்னு 2 மடங்காக உங்களுடைய வளர்ச்சிகள் இந்த 2026ல உச்சத்திற்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த மகர ராசி என்பவர்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை அடையறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் கடன்களினுடைய தொந்தரவுகள் குறைவதற்கும் உடல் நலன்ல நல்ல ஒரு தேறி வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள் பார்க்க போறோம். இந்த 2026 புத்தாண்டு பலன்கள்ல முக்கியமாக வகிக்கக்கூடிய, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் போது, வருட பலன்கள் நம்ம எப்போதுமே கணிக்கும் போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்களின் தன்மையை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். இந்த காலகட்டம் இந்த 2026 இந்த 4 கிரகங்களினுடைய கோச்சார தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகிறார். சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதம் குரு பகவான் பயிற்சியாகி வருகிறார். ஆக மொத்தம் இந்த வருடத்துல குரு பகவான் 3 தன்மைகளை பெறுகிறார். மிதுன ராசி, கடகராசி, அடுத்து சிம்ம ராசி. இந்த 3 தன்மைகளை பெறுவதனால எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. அடுத்து சனி பகவான் மீன ராசியில ஜூலை மாதம் வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். ஆப்டர் ஜூலை அவர் வக்ரத்தன்மை பெறுகிறார். ராகு கேதுக்கள் கும்பராசியிலையும் சிம்ம ராசியிலையும் இந்த டிசம்பர் மாதம் 2026ல தான் அந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகின்றன. அதனால இந்த 4 கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் இந்த 2026ல இவர்களினுடைய எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மாத்திரம் ஆன்சர் இருந்தா போதும் மேடம், நீங்க வேற எந்த பலனும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா? இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு 1 வருடம் ஆச்சு, ஆனாலும் எங்களுக்கு ஏன் மேடம் பிரச்சனை வருது? 7.5 சனி முடிஞ்சிருச்சு சொல்றீங்க, ஆனா பிரச்சனைகள் என்னவோ வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் கடன் பாத்தீங்கன்னா, கடன்காரங்க தொந்தரவு எங்களுக்கு தாங்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குது கிரகங்கள். இதெல்லாம் எங்க இருந்து வருது மேடம்? எங்களுக்கு இது புரியவே இல்லை. இல்ல நாங்க பிறந்தது குத்தமா, இல்ல இந்த ராசியில பிறந்தது குத்தமா, இல்ல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் அதிகமாக இருக்கு. நீங்க 7.5 சனிக்கு பிறகு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சில துன்பங்கள் நம்மளுடைய சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகம் ராகு பகவானால, அவர் பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிட்டாரு. அப்படிதாங்க, நான் செஞ்சதே அவர் தான்ப்பா, அதெல்லாம் தெரியாம நீங்க சனி பகவானையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுல யாருமே காதுல போட்டுக்கிறதே இல்லை. எங்களுக்கு 7.5 சனி நடக்குது, நாங்க ஏன் என்ன இப்படி இருக்கிறோம் இந்த கேள்வியவே கேட்டுட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அதனால உங்களுடைய கேள்விக்கு பதிலாக 7.5 சனி முடிந்து விட்டதே, கதம் அது இன்னுமே உங்களுக்கு வரவே வராது, கவலையே படாதீங்க. உங்களுக்கு இன்னுமே அந்த சனி பகவான் நல்லதான் செய்வார். அப்போ யாரு எங்களுக்கு இன்னுமே என்ன பாதகத்தை செய்ய போறாரு? நம்மளுடைய ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் ஏதாவது கொம்பன், அது அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நான் வைத்த பேரு, என்னுடைய ஆராய்ச்சியில கொம்பன் தான் பேர் வச்சிருக்கேன். கொம்பன் இறங்கிட்டான் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அங்க பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிடுவாரு. செஞ்ச வேலையே அவர் தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதனால கொம்பன் தான் எல்லாம் செஞ்ச வேலையே. அதனால கவலைப்படாதீங்க. அவருக்கும் சில ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. ஜோதிட ரீதியாக எந்த கிரகங்களுக்கும் ரெமெடிஸ் இல்லாம இருக்காது. அவங்கவுங்க ரெமெடிஸ அவங்கவுங்க நிவர்த்தியை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சில நிவர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா,
பாம்பாகப்பட்டது மகுடி ஊதுனா எப்படி ஆடிட்டு அந்த ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுமோ, அதற்குண்டான நிவர்த்திகளை கண்டிப்பா செய்யணும். நம்ம அதை செய்யாம நமக்கு வாழ்க்கை தான் முக்கியம், ஆடம்பரம் தான் முக்கியம், நம்மளுக்கு வீடு தான் வாங்கணும் இந்த வருடத்துல, ஏழரை சனி என்னைக்கு இருக்கோ அன்னையில இருந்தே இந்த மகர ராசி என்பவர்கள் அது வரைக்கும் இவர்கள் வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஏழரை சனி ஆரம்பித்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாங்கியே ஆகணும். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள இப்படி பேசுறாங்களே, நம்ம உறவினர்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களே, நமக்கு முன்னாடி நின்னு பதில் பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்கலாம் இன்னைக்கு நம்மளை பத்தி ப்ராப்பர்ட்டியே இல்லையே, இப்படியா இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு போறாங்க. இதற்காகவே வீடு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி கடனுடனே வாங்கி வீடை வாங்கி அவனுங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு நேரத்திற்கு பாத்தீங்கன்னா மகர ராசி என்பவர்கள் வீட்டை சுத்தி கடன் தான் இருக்கே ஒழிய வீட்டுல வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த சொந்த வீட்டுனால நிறைய பிரச்சனைகளை அனுபவித்த இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த 2026ல தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். யாருக்காக நீங்க வாழணும்னு விருப்பப்பட்டீங்களோ அவர்களுக்காக எல்லாம் நான் வாழ மாட்டேன், எனக்காக தான் நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரியாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுலபமாக கையாளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால உச்சம் பெற்று வர்றார். அதனால சமசப்தம பார்வை அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. பழைய விஷயங்கள் என்ன ஆனாலும் சரி அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களை விட்டு உறவுகள் போயிட்டாங்களா, கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருந்துக்கலாம்னு இருந்துக்கோங்க. அவர்களை நினைச்சு நினைச்சு நீங்க வருத்தப்படுறதுக்கு அவர்கள் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு புத்திசாலிகளும் கிடையாது, அவர்கள் உங்களுக்காக தியாகம் செய்த நபர்களும் கிடையாது. அதனால நீங்க உங்களுடைய லைஃப பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இழந்த உறவுகள் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த 2026 இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைகள் அப்படின்னு 2 மடங்காக உங்களுடைய வளர்ச்சிகள் இந்த 2026ல உச்சத்திற்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்த அக்டோபருக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போறதுனால வெளிநாட்டு முயற்சிகளை நீங்க அந்த இடத்துல செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்கள் தன்னைத்தானே ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் ஒரு மாத்தி யோசி அப்படின்ற ஒரு பழமொழிய உங்களுடைய மைண்ட்ல எப்போதுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதையே மாத்தி யோசிங்க. மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை அடையறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. அந்த வளர்ச்சிகள்னால உங்களுடைய ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வெளியில சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பிராண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுடைய ப்ராடக்ட்ல உங்களுடைய உழைப்பு மிக சிறந்தபடியாக தெரிவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு கடை வச்சு ஒரு ஸ்டேஷனரி ஷாப், ஒரு பொருட்களை விற்கக்கூடிய ஒரு கடைகளை வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கும். அதனால உங்களுடைய தரம் அப்படின்றது உயர்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த பிசினஸ வச்சு உன்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. உங்களுடைய பிசினஸினுடைய வளர்ச்சி ஒரு கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்க போது. வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள் பார்ட் டைமா பிசினஸ் தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த 2026 இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், மேடம் ஏன் மேடம் நான் இந்த வருடம் ERS வாங்கிடலாமா, எனக்கு ரொம்ப முடியல மேடம், உடம்பே சோர்ந்து போச்சு, என்னால வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல, ஏன்டா அரசாங்கத்துல வேலை பார்த்தோன்னு இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு அரசாங்கத்தினால நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க VRS வாங்கக்கூடிய ஆண்டே கிடையாது. 2026 உங்களுடைய திறமைகள் வெளிவருவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரமோஷன்ஸ், ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி, உங்களை கண்டு 4 பேர் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால VRS பத்தி எல்லாம் மறந்துருங்க. இன்னும் 4 வருஷம் நீங்க கடுமையாக போராடக்கூடிய ஒரு தருணம், நீங்க நல்லா உழைச்சு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம், இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுனால இந்த 2026 இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்கள்
உத்தியோகஸ்தர்கள் நிறைய ஒரு பதவி பொறுப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. பெண்கள், மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே மூளையில இருந்து முடங்கி கிடந்த ஒரு பெண்களாக இருந்தவர்கள்லாம் இப்போ பாரதி கண்ட ஒரு புதுமை பெண்களாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நம்ம இப்படி இருந்தோம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு புரட்சியாக எந்திரித்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 மகர ராசி பெண்களுக்கு இருக்க போது. நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சிட்டீங்க, நிறைய அவமானங்கள், 4 பேருக்கு முன்னாடி உங்களை நிக்க வச்சு அவமானப்படுத்திருப்பாங்க. இதெல்லாம் மறந்து போங்க. இத மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை அனுபவிக்க முடியாது. அந்த ராகு இந்த வருடம் உங்களுடைய வருடத்தின் இறுதியில உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால இந்த மகர ராசி பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்கக்கூடிய ஒரு இது நாள் வரைக்கும் ரொம்ப சாஃப்டா ஒரு எளிமையா இருந்திருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பெண்களினுடைய உண்மையான ஒரு அமைப்பு அப்படின்றது வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. நிறைய ஒரு போராடி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த காலகட்டம் கடன்களினுடைய தொந்தரவுகள் குறைவதற்கும் உடல் நலன்ல நல்ல ஒரு தேறி வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். மகர ராசி என்பர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லாமல் ரொம்ப ஒரு டேலண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மகர ராசி விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள். உங்களுக்கு உண்டான திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. இந்த காலகட்டம் வயது மூத்தவர்கள், அதாவது 65 வயதை கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், உங்களுடைய உடல் நலன்ல நல்ல ஒரு தேற்றங்கள், இதுவரைக்கும் இருந்த நோய் தொந்தரவுகள் எல்லாம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். குடும்பத்துல சில சச்சரவுகள் இருந்தா கூட அதெல்லாமே மறைந்து போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வயது மூத்தவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.